இன்றைய சிந்தனைக்கு மனிதனுடைய இலக்கு மனிதன் மீண்டும் பிறக்காமல் இருப்பது. இந்த இலக்கை அடைவதே வாழ்க்கையின் லட்சியமாக அமைத்துள்ளார் இறைவன். மனிதன் கணக்கற்ற பிறவைகளை எடுப்பதற்கு மனித இலக்கை அடையாமல் இருப்பதால் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். மனிதன் உயர்ந்த நிலையாய் வைத்திருப்பது மீண்டும் பிறக்காமல் இருப்பதாகும். இதற்கு இறைவன் கூறும் வழிமுறைகள் என்னவென்று பார்ப்போம். மனித வாழ்க்கை என்பது இன்றைய மனித வாழ்க்கை என்பது முன்ஜென்ம கர்மவினையின் பயனை அனுபவிப்பதாகும். இந்த கணக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்ந்து கணக்கை நேர் செய்கிறான். அதே சமயத்தில் இந்த மனித படைப்பில்தான் ஒவ்வொரு மனிதனும் பிறவியில்லா வாழ்க்கையை பெறுவதற்கான தகுதியை தந்துள்ளார். மனிதன் வாழுங்காலத்தில் இந்த உண்மையை அறிந்து கொண்ட நிலையிலிருந்து தன் சிந்தனை எவன் மாற்றம் செய்து கொள்கிறானோ நிச்சயமாக அவன் இந்த தகுதியை பெறும்படி தருகிறார் இறைவன். இதற்கு மனிதன் செய்ய வேண்டியது, இந்த பிறவியில் இதுவரை செய்த குற்றங்களை உணர்வுபூர்வமாக உணர்ந்து இறைவனிடம் தினமும் பாவ மன்னிப்பை கோரி வர வேண்டும். அதே சமயத்தில் நிகழ்காலத்தில் பாவங்கள் செய்யாமல் வாழ்ந்து வர வேண்டும். உணர்வற்ற மரணம் தருவாயில் பிறவியற்ற வாழ்க்கை வேண்டும் என்ற கோரிக்கையை இறைவனிடம் தினமும் சமர்ப்பிக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் மரணத் தருவாயில்தான் எதை விரும்புகிறானோ அதை நிறைவேற்றக்கூடியதற்கு இறைவன் அனுமதிக்கிறான். எண்ணம் சொல் செயல் தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அதன்படி வாழ்ந்து வர வேண்டும். நான் செய்கின்ற நற்செயல்களுக்கு இறைவன்தான் காரணம் என்று நம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டும். மேலும் இந்த நற்செயலுக்கு உரிமையாளவன் இறைவன் மட்டுமே என்று மனப்பூர்வமாக உணர வேண்டும். இதன் காரணமாக புண்ணிய கணக்கள் நமது கணக்கு சேர்க்க மாட்டார் இறைவன். இறைவன் மன்னிப்பாளன். அதனால் நாம் கோரும் பாவ மன்னிப்பை ஏற்று மனிதனை புனிதப்படுத்தும் தகுதியை தருகிறார் இறைவன். அதனால் பாவக்கணக்கள் ஏற்படாது. ஆனால் இதை உணர்ந்த பின்பு குற்றங்கள் செய்யாமல் மரணம் வரை வாழ்ந்து வர வேண்டும். இந்த கருத்தை திருமூலர் உறுதிப்படுத்தியுள்ளார். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லை என்று. மேலும் இதற்கு சிறந்த உதாரணம் குழந்தையும் தெய்வம் ஒன்று என்று இறைவனுக்கு நிகராக வைக்கிறோம். காரணம் மனம் பரிசுத்தமாக இருக்கிறது என்பதற்காக. அதேபோல் நாம் வாழ்கின்ற வரை மரணம் தருவாள் வரை பரிசுத்தமாக மனதை வைத்திருக்க வேண்டும். மனிதன் வாழுங்காலத்தில் எதன் மீதும் பற்று வைக்காமல் வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த உறவுகள், பட்டம், பதவி, செல்வம், வீடு அனைத்தும் தற்காலிகமானவை, உரிமையற்றவை. இதன் மூலம் நீ எதை எவ்வாறு கையாள்கிறாய் என்பதுதான் சோதிக்கிறான் இறைவன். மனிதன் என்பவன் அழிவற்ற ஆத்மா உடையவன். எனவே அழிவற்ற தாயும் தந்தையுமாக உள்ள இறைவனை மட்டுமே நேசிக்க வேண்டும், பற்றி வைக்க வேண்டும். இதற்கு வழிமுறைகள் இன்னும் பல இருப்பினும் அவற்றில் சிலவற்றை பதிவு செய்துள்ளேன். எனவே மனிதன் உலக இன்பங்களில் நாட்டம் கொள்வது அறியாமல் உச்சமாக இருப்பதை அறிய முடிகிறது. ஓ நமோ நாராயணாய.